எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல நம்ம கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. நான் என்னுடைய வியூ என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். அது போக நீங்களும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்திரபிரசாத் கேஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மகாநகர் கேஸ் பத்தியும் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் தான். நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஒரு ஸ்மால் சைஸ் கம்பெனி. நம்ம பெட்ரோனட் எல்என்ஜியை பார்க்குறோம். தனிப்பட்ட முறையில் நான் அதை தான் பார்க்குறேன். வேற எதையுமே நான் கன்சிடர் பண்ணுறது இல்லைங்க. அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதே மாதிரி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், கேஸ் சப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கெயில் இந்தியாவை பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணுறப்ப லார்ஜ் கேப் கெயிலே நல்ல வேல்யூவேஷன் இருக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. பட் எம்ஜிஎல்லோ இல்லை ஐஜிஎல்லோ நல்ல வேல்யூவேஷன் இல்லைன்னு கிடையாதுங்க. அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்றப்ப லார்ஜ் கேப் அதே வேல்யூவேஷன்ல அதோட நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்குது அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து மகாராஷ்டிரா சீம்லெஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்ம ஒரு 2 or 3 days பேக் டிஸ்கஸ் பண்ணோங்க. மகாராஷ்டிரா சீம்லெஸ், ஜிண்டால்ஸா இவங்க எல்லாமே பெரும்பாலும் பிசினஸ் ஒண்ணுதான். நீங்க வேல்யூவேஷனை பத்தி தான் பேசுறீங்க, அந்த பிசினஸ் பார்க்க மாட்டீங்க. பிசினஸ் என்ன பிசினஸ்? ஸ்ட்ரீம்லெஸ் பைப்ஸ், டியூப்ஸ் இதெல்லாம் தான் உங்களோட பிசினஸ். நான் இந்த பிசினஸ்குள்ள போறதுல என்ன ரிஸ்க் அப்படின்றத சொல்லிட்டேன். ஃபினான்ஷியல் 25 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சைனால இருந்து சீம்லெஸ் பைப்ஸ், டியூப்ஸ் அதோட இம்போர்ட்ஸ் 2 மடங்கு கூடியிருக்குங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் மெட்ரிக் டன் ஸ்டீம்லெஸ் பைப்ஸ், டியூப்ஸ் உள்ள வந்திருக்கு. ஸோ சைனால இருந்து சீப்பர் இம்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த நிறுவனங்களுடைய பிசினஸ் பாதிக்கப்படும். அதுதான் இதுல இருக்கிற சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டேன். அது போக மகாராஷ்டிரா சீம்லெஸோ இல்ல ஜிண்டால்ஸாவோ காம்படிஷன் கமிஷன் சர்ப்ரைஸா ரைட்ஸ் எல்லாம் வந்த மாதிரி கூட செய்திகள் பார்த்தேன். ஸோ அதனால நான் அதை பார்க்கறது இல்லை. அடுத்து சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன் நல்லா இருக்குங்க. ஸோ ரெவன்யூ 2024-25 குறைஞ்சிருந்தது. பட் நேத்து கோர் செக்டார் க்ரோத் பத்தி நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அக்டோபரை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர்ல க்ரோத் இருந்தது. பட் நான் தனிப்பட்ட முறையில எந்த ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கையும் நான் பார்க்கறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்துல நீங்க பார்க்கலாம். அடுத்து ஷாரதா கிராப் கெமிக்கல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்காங்க. ஸ்மால் கேப் டெட் ஃப்ரீ பிசினஸ்ங்க. 16 times தான் ஏர்னிங்ஸ். ஸோ நல்லா தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் என்னோட இதுவே சொல்லிடுறேங்க. என்கிட்ட ஏற்கனவே நாட்கோ ஃபார்மா இருக்கு. அதை நான் தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டே தான் இருக்கேன். அவங்க கிராப் கெமிக்கல் பிசினஸும் பண்றாங்க. இன்னும் ஒரு 1 or 2 yearsல அந்த கிராப் கெமிக்கல் பிசினஸை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல இருந்தே எனக்கு ஷேர்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். அதனால நான் குறிப்பா இதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி எழுதிருக்காங்க. 86 times ஏர்னிங்ஸ்ங்க. நான் வேற எதையுமே பார்க்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா தெரிஞ்சது, அவ்வளவுதான். தென் பிசி ஜுவல்லர்ஸ் பத்தி எழுதிருக்காங்க. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. தென் கம்பெனி டெட்டை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டேட்டாங்க. இதுக்கு மேல முடிவுகளை நீங்க தான் எடுக்கணும். அடுத்து சமான் கேபிட்டல் பத்தி எழுதியிருந்தாங்க. சமான் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் முற்காலங்கள்ல இன்டர்நேஷனல் ஹோல்டிங் கம்பெனி சமான் கேபிட்டல்ல ஒரு மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்கிற மாதிரி செய்திகள் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது போக நேற்று முன்தினமும் பயங்கரமா கீழே இறங்கி இருந்தது. மறுபடியும் நேற்று கொஞ்சம் மேலே ஏறி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா நேற்று முன்தினம் இறங்குனதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சில ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் சமான் கேபிட்டலுக்கு எகெயின்ஸ்டா வந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு பெருசா எந்த நெகட்டிவும் இல்லை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தெரிவிச்சதா நேத்து சமான் கேபிட்டல் மேலிடம் தெரிவிச்சிருக்காங்க. அதனால ஷேர் பிரைஸ் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. இந்த ஹோம் ஃபினான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் இருக்குங்க. அதையும் நீங்க பார்க்கலாம். சமான் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் நெகட்டிவ் அப்சர்வேஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த சவுத் இந்தியன் பேங்க் லாங் டேர்ம்க்கு எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம இன்னைக்கு மத்தியானம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். சவுத் இந்தியன் பேங்க் உடைய புக் வேல்யூ வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ புக் வேல்யூ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் 2 yearsா கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் 5 to 10 yearsக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நல்ல க்ரோத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்த சேலட் ஹோட்டல்ஸ் பத்தி இருக்கிறாங்க. சேலட் ஹோட்டல்ஸ் ஒரு 35 times ஏர்னிங்ஸ்ங்க. கொஞ்சம் ரேலி ஆகி ஸ்டெபிளைஸ் ஆன மாதிரி தெரியுது. ஹோட்டல்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஐடிசி இருக்கு. ஐடிசி ஹோட்டல்ஸ்ல அவங்க ஒரு 40% ஸ்டேக் வச்சிருக்காங்க. எனக்கு அதுவே போதும். அடுத்தது பேடிஎம் பத்தி கேட்டிருக்காங்க. பேடிஎம்க்கு எப்பொழுதுமே நோ தாங்க. நமக்கு அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்றது முதல்ல தெளிவா தெரியல. அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ சமீபத்தில் 1.5 times புக்குக்கு கீழே வந்திருக்கு. அடுத்து பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு 90 times ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிரியம் அப்படின்னா இடிஎஃப் பார்க்கலாம், ரியாலிட்டி இடிஎஃப் பார்க்கலாம். பட் பர்சனலா ஒரு செக்டார் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா அந்த செக்டாரை இடிஎஃப்ல போனாலும் அது காஸ்ட்லியா தாங்க இருக்கும். அந்த செக்டாரை நான் தவிர்த்துருவேங்க. அந்த சைடு நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஒரு முயற்சி எடுக்கலாமே, ஷேர் பிரைஸ் அப்ரிசியேட் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வராதுங்க. அந்த செக்டார் காஸ்ட்லியா இருந்தது அப்படின்னா
அடுத்த பிர்லா கார்ப் பத்தி எழுதியிருக்காங்க. பிர்லா கார்ப் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 விட கம்மியா தான் இருக்கும். 17 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கும். பட் டெட் இருக்கும். ஒரு 0.48 டைம்ஸ் டெட் டு ஈக்விட்டி இருக்கும். அடுத்து வேர்ல்பூல் பத்தி எழுதியிருக்காங்க. வேர்ல்பூல் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் உடைய ஐபிஓ அப்பயே அந்த செக்டர்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தான் அதோட மேக்ஸிமம் இஷ்யூ பிரைஸ்ல ஒரு 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல கொஞ்சம் சீப்பா இருந்தது. அதனால எல்ஜியை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ எல்ஜிஏ 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், வேர்ல்பூல் ஒரு 42 டைம்ஸ், வோல்டாஸ் ஒரு 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு மேல, ப்ளூ ஸ்டார் அதிகம். ஸோ அந்த செக்டர்ல எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. சார் சிவி பயங்கரமா மேல ஏறி இருக்கு, பிவி பயங்கரமா கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. ஸோ டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜேஎல்ஆர் மூலமா பிவிஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஏற்கனவே ஒரு சிக்னிபிகன்ட் எக்ஸ்பான்ஷன்ல இருக்கிறாங்க. இப்ப இவிகோட அக்விசிஷன் வந்துருச்சு அப்படின்னா யூரோப் தென் நார்த் அமெரிக்கால அவங்க பயங்கரமா பிசினஸ் நடக்கும். ஸோ டாடா மோட்டார்ஸ் கீழே இந்த பிசினஸ் வரும். ஏற்கனவே இவிகோ யூரோப்ல நார்த் அமெரிக்கால பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ சிவி பிவி ரெண்டுமே வந்து இந்தியன் டு இன்டர்நேஷனல் பிசினஸ் அப்படின்ற ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போற ஒரு நிறுவனம் நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கிறப்ப நான் விட மாட்டேன். அடுத்து பிபிசிஎல் பத்தி எழுதியிருக்காங்க. பிபிசிஎல் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். பட் ரெவன்யூ ஃபால்ட் இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து கன்சிடர் பண்றது இல்லைங்க. ஃபாசில் ஃபியூல்ஸ்ல இப்ப சமீபத்தில் கோல் இண்டியாவை பத்தி பேசுறோம். இருந்தாலும் நான் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோனெட் எல்என்ஜியை மட்டும் தான் நான் கன்சிடர் பண்றது. அடுத்து ரூட் மொபைல்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நான் அதோடைய வேல்யூவேஷன்ஸ் எதையுமே பார்க்கலங்க. நான் அந்த செக்டாரை பார்க்கறது இல்லை. நான் வந்து அந்த செக்டாரை ரொம்ப காஸ்ட்லியான செக்டார் அப்படின்னு தான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அதாவது மொபைல், டெலிகம்யூனிகேஷன், டவர் பிஸ்னஸ், டெலிகாம், ஏர்லைன்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், கேபிள்ஸு, லிக்விட், ஃபெர்டிலைசர், சிமெண்ட், ஹெல்த் கேரு, ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த செக்டார் எதையுமே நான் பார்க்கறது இல்லைங்க. குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்டர்டாம், தென் கேஎம்சி, ஃபார்டிஸ், அப்போலோ போன்ற நிறுவனங்களை பற்றியெல்லாம் நிறைய கேள்விகள் வருங்க. இப்போ குறிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் உள்ள வருவாங்க, வெளில போவாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கு சரி வராதுங்க. கம்பெனி நல்ல கம்பெனியாக தான் இருக்கும், நல்ல சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் ஃபீட்பேக்ஸ் அப்படின்றது பெர்சன் டு பெர்சன், டாக்டர் டு டாக்டர் வேரி ஆகுங்க. அதனால நான் அதை பிஸ்னஸாகவே பார்க்கல. ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு சர்வீஸ் டு த சொசைட்டி அப்படின்னு தான் பார்க்குறேன். அதில் எனக்கு ஷேர்ஸ் எடுக்கணும், அந்த பிஸ்னஸ் எடுக்கணும் அப்படின்ற ஈடுபாடு எனக்கு கிடையாதுங்க. மற்றபடி டெலிகாமு, டெலிகம்யூனிகேஷன், மொபைல்ஸு, கேபிள்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸ்ங்க, காஸ்ட்லியான பிஸ்னஸும் கூட. இப்போ கேபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். தென் கேபிள்ஸ் வந்து எங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸே ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ். தென் டெக்னாலஜி மாறுறப்ப அவங்களோட ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே மாற்றணும். ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் பற்றி கூட கேட்டிருந்தாங்க. என்றைக்குமே அதுக்கு நோ தான். எவ்வளோ நல்ல வேல்யூவேஷன் இருந்தாலும் நான் கேபிள் செக்டார்ல ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ்குள்ள போறதில்லை. தென் கேபிள்ஸ்ல காம்படிஷனே அதிகமாக இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே நோ தான். அடுத்த சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் அப்படின்னு நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. நீங்க 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய் இருக்கு ஷேர் பிரைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய உள்ள போய் மாட்டிக்கிறத நான் எப்பொழுதுமே விரும்ப மாட்டேன். பென்னி ஸ்டாக்ஸ்க்கு எப்பொழுதுமே நோ தான். அடுத்து ஓரியன்ட் எலக்ட்ரிக் பத்தி கேட்டிருக்காங்க. அது காஸ்ட்லியான பிசினஸ் தாங்க. கிராம்ப்டன் கிரீவ்ஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வர்ற மாதிரி தெரியுது. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க ஒரு 33 ஆர் 34 டைம்ஸ் இப்போதைக்கு இருக்கு கிராம்ப்டன் கிரீவ்ஸ். கீழே இறங்கி வர்றப்ப நீங்க அதை பார்க்கலாம். அடுத்து வாட்டர் எனர்ஜிஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு காஸ்ட்லி தான். இதை விட டாடா பவர் எனக்கு சீப்பாவே கிடைக்கும். அடுத்து எல்என்டி பத்தி கேட்டிருக்கிறாங்க. எல்என்டி ஒரு டீசென்டான வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். லார்ஜ் கேப் பிஸ்னஸ், தென் இன்ஜினியரிங், ப்ரொக்ரூட்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் ஆர்டர்ஸ், தென் டொமஸ்டிக் ரெண்டுமே வந்து 50-50 பக்கமாக ஷேர் ஆயிருக்கும். அது போக பவர், ரினியூவபிள்ஸ், தென் ஸ்பேஸ், தென் டிஃபென்ஸ், இது மாதிரி ஐடி, ஸோ நிறையா உள்ள இருக்கும். ஸோ ஒரு ஷேரை கன்சிடர் பண்ணுறப்ப நம்மளுக்கு டைவர்சிஃபைடான பிஸ்னஸ் கிடைக்கும். அடுத்து சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. அது ஒரு 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. அது எனக்கு சரி வராது. ப்ரைஸ் டு புக்கும் 2 விட அதிகமாக இருக்கு. நம்மளுக்கு அது காஸ்ட்லி தான். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை ப்ளஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நான் அதில் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அது எனக்கு சரி வராது. அடுத்து ரோலெக்ஸ் ரிங்ஸ் பற்றி கேட்டிருக்கிறாங்க. வேல்யூவேஷன் சூப்பராக இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கு. பட் என்னைக்கு அது டர்ன் அரவுண்ட் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. அடுத்து அலம்பிக் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. டெட் டு ஈக்விட்டி 0.23 இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் நிறுவனம். நீங்க மிட் சைஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா டெட் ஃப்ரீ பிசினஸே இருக்குங்க. அலம்பிக் ஃபார்மாவோட சீப்பான வேல்யூவேஷன்ல கேப்லின் பாயிண்ட்ஸ், மார்க்சன்ஸ் போன்ற நிறுவனங்கள்.
என்னுடைய வி வழக்கம் போல டாக்டர் ரெட்டி நாக்டோ ஜைரஸ் தான். டெட் ஃப்ரீ லார்ஜ் கேப் இல்ல மிட் சைஸ் நிறுவனங்கள். ஈவன் நீங்க சிப்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட டெட் ஃப்ரீ பிசினஸ் லார்ஜ் கேப் அலம்பிக் ஃபார்மாவோட சீப்பா இருக்குங்க. 22 டைம்ஸ் தான் earnings. அலம்பிக் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அலம்பிக் ஃபார்மா இல்லைங்க, எந்த ஸ்டாக்கா இருந்தாலும் நாங்க உள்ள போங்க வெளில போங்க அப்படின்லாம் சொல்லலைங்க. வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதான் சொல்றோம். உள்ள போறதோ இல்ல வெளில வர்றதோ அது உங்களோட விருப்பம் தான். ஸ்டவ் கிராஃப்ட் பத்தி எழுதிருக்காங்க கடைசியா. ஸ்டவ் கிராஃப்ட் நம்மளுக்கு காஸ்ட்லி தான். நம்ம என்ட்ரி கொடுத்தது 350 300 ரேஞ்சிலங்க, நம்ம இந்த சேனல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. இப்போ அது ரொம்ப ரொம்ப மேலே ஏறி வந்துருச்சு. ஸோ அது நம்மளுக்கு கிடைக்காது. அந்த வேல்யூவேஷன்ல விட்டுற வேண்டியதுதான், பஸ் விட்டுட்டோம் நம்ம. இதெல்லாம் தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். பெரும்பாலும் இங்கே டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு வேல்யூபிள் இன்புட்ஸா எடுத்துக்கங்க. நீங்க அது போக உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ், தென் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ், தென் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. தென் யாரை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி பண்ணாம என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்களே இவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணியை உள்ள தூக்கி போடுறோம். நம்ம பணத்துக்கு நம்ம தான் பொறுப்பு. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.